அனைவருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து ஃப்ரேம் ஒர்க் கிரியேஷன்ல எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஆட்டோமேஷன் ஜாவா செல்னியம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரிப்போர்ட்டிங் பண்ணலாம், டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ, இந்த வெப்சைட் போனோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ் இதில் மல்டிபிள் நிறைய ரிப்போர்ட் இருக்குது. இது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து வெர்ஷன் ஜாவா லேட்டஸ்ட் வெர்ஷன் போகிறோம். ஸோ இது இல்லைங்களா எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுக்கு தனியாக டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஸோ அந்த டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து ரெபாசிட்டரி போய்க்காங்க. நம்ம வந்து மேவன் டிபெண்டன்சி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து மேவன் சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது லிஸ்ட் ஆகும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேட்டஸ்ட்டு எந்த ரிப்போர்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை தான் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம pom.xml அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நம்ம எல்லா ப்ளகின்ஸும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன். ஸோ இது மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் இப்போ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடான டிபெண்டன்சிஸ்லாம் வந்து லைப்ரரிக்குள்ளே ஆட் ஆயிரும். மேவன் டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிற லைப்ரரிக்குள்ளே ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆயிடுச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற டிபெண்டன்சிக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா create extend report class and methods to configure extend report. ஸோ ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த யூட்டில்ஸ் அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே extend report manager .java. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ methods extend class. ஸோ ஜாவா கிளாஸ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிரும். நான் ஏற்கனவே இது கிரியேட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ளே நம்ம இந்த கோடெலாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ இங்கே 3 ஆப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட், எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட், எக்ஸ்டெண்ட் டெஸ்ட். ஸோ 3 மெத்தடோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பப்ளிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் கான்ஃபிக் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே
நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டாண்டியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் ஃபார்மேட். இது டேட் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் வந்து டூப்ளிகேட் அவாய்ட் பண்ணுறதுக்காக, டைனமிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேட் ஃபார்மேட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் ரிப்போர்ட் கூட. அதனோட ரிப்போர்ட் பாத்து, ஸோ சிஸ்டம் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி யூசர் டாட் டிஐஆர்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் ப்ராஜெக்ட் பாத்து ப்ளஸ் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் பேக் / கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுங்கிற ஃபோல்டர் ரன் டைமில் க்ரியேட் ஆயிரும். அதுக்குள்ளே நான் ஏற்கனவே டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னால எனக்கு வந்து இந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து HTML ரிப்போர்ட். டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக அதனோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட். ரிப்போர்ட் ஈக்குவல் டு எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட். ரிப்போர்ட்டோட பாத்து. ஸோ இந்த பாத்தை நம்ம இங்கே அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷன், அந்த பேஜோட டைட்டில், HTML ரிப்போர்ட்டோட டைட்டிலு, டாக்குமெண்ட் டைட்டிலு. ஸோ இது ரெண்டு கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டில் மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸ்பார்க்கு, க்ளோவு, எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வெப்சைட் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட். ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிப்போர்ட் இருக்குது. எக்ஸ்டெண்ட் பிடிடி event ரிப்போர்ட், இமெயிலபிள் ரிப்போர்ட். ஸோ நம்ம வந்து பேசிக்காக வந்து ஸ்பார்க் ரிப்போர்ட் எடுத்துருக்கோம். அது வந்து எக்ஸ்டெண்ட் HTML ரிப்போர்ட்டோட வெர்ஷனு. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் பார்த்து இதுக்குள்ள அசைன் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் வந்து இந்த ரிப்போர்ட் அட்டாச் பண்ணுறோம். ரிப்போர்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டோட ஆப்ஜெக்டை எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டோட ஆப்ஜெக்ட்டுக்கு அட்டாச் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு கிளாஸு, அதுக்குள்ளே இது வந்து அனதர் கிளாஸ், அதாவது இன்னொரு எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டுங்கிற கிளாஸை நம்ம இதுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுக்கு வந்து அட்டாச் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேம். ஸோ இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது தேவையில்லை. ஸோ ஃபைனலாக டிஃபைன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ரிட்டர்ன் நேம் வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஆட் ஆயிரும் இந்த மெத்தடுக்கு. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா instantiating extend report object in before shoot method. ஸோ நம்ம டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது டெஸ்ட் ஷூட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, டெஸ்ட் பேஸில் பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட் ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு ஆட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஷூட் அப்படின்னு. அதாவது என்டையர் டெஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் ஆப்ஜெக்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிஃபோர் ஷூட்டுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் உள்ள ஆப்ஜெக்ட் நேமை வந்து நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் மேனேஜர் டாட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த மெத்தட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் கான்ஃபிகரேஷனுங்கிற மெத்தடை பிஃபோர் ஷூட், அதாவது இங்கே ஒரு எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேரியபிளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் மேனேஜர் கிளாஸில் கிரியேட் பண்ணி வச்சிருந்த
மெத்தடை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அப்படி அசைன் பண்ணும்போது நமக்கு ரிப்போர்ட் வேரியபிள் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து டெஸ்ட்டுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது? அதுக்கப்புறம் கிரியேட் extend test for each method using the following method. Create extend test for each method to log status, to log test execution status. Following method என்னென்னு பார்த்தீங்கன்னா status dot info, status dot pass, status dot fetch, status dot skip. ஸோ இந்த மாதிரி லாகர் மெத்தட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த பேக்கேஜ்குள்ளே டேஷ்போர்ட் டெஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம லாக் அவுட் டெஸ்ட் இருக்குது, வெரிஃபை கங்க்ராட்ஸ் மெசேஜ் அப்படிங்கிற டெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி இனிஷியலைஸ் பண்ண போகிறோம்? ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேஸ் கிளாஸை யூட்டிலிட்டி பேக்கேஜ்லேருந்து. ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஸோ அதில் உள்ள ஆப்ஜெக்ட் அண்ட் மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் இது இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து ஏற்கனவே இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த வேரியபிள் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட்டுங்கிறது இந்த எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்டெண்ட் டெஸ்ட் எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்டோட கீவேர்டு இது. ஸோ அந்த வேரியபிள் தான் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணோம். டெஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்டெண்ட் டாட் கிரியேட் டெஸ்ட். கிரியேட் டெஸ்ட் அப்படின்னா இந்த டெஸ்ட் நேமை வந்து நம்ம ரிப்போர்ட்டில் லாக் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இந்த மெத்தடு இதில் வந்து ஜாவா மெத்தடு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த மெத்தட் நேம் வந்து நமக்கு பை டிஃபால்ட் எந்த மெத்தட் நேமாக இருந்தாலும் அதை எடுத்துக்குவோம். நாம் வந்து ஸ்டாட்டிக்காக டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் டாட் கிரியேட் டெஸ்ட் லைன் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் டாட் லாக் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த வேரியபிள்குள்ளே இந்த டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம லாக் பண்ணுறோம். ஸ்டேட்டஸ் டாட் இன்ஃபோனா லாகின் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். டெஸ்ட் டாட் லாக். ஸோ இந்த லாகுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட் லாக். ஸோ மல்டிபிள் லாகர் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்ஃபோ. ஸோ இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பாஸ் பண்ணுறோம். info of logout button click successfully. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணுறோம். அதே போல் இந்த டெஸ்ட்டில் நான் ஏற்கனவே இன்னொரு டெஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் பேஜ் டைட்டில் இங்கே பண்ணியிருக்கேன். டெஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட்னா நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம பிஃபோர் ஷூட்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து இந்த டெஸ்ட்டு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ
ஸோ அதில் அசைன் பண்ணும்போது இந்த டெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிரும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ கரண்ட் பேஜ் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, சக்ஸஸ் மெசேஜ். ஸோ கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற சக்ஸஸ் மெசேஜை நம்ம லாக் பண்ணுறோம். டெஸ்ட் டாட் லாக் ஸ்டேட்டஸ் டாட் இன்ஃபோ ஸோ இந்த சக்ஸஸ் மெசேஜ் ரன் டைமில் நமக்கு எடுத்துரும். ஸோ அதை வந்து இங்கே அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த 2 டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம HTML ஐ மீன் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் டீட்டெயில் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரிப்போர்ட்டில் எப்படி நம்ம டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம டெஸ்ட்டு ng.xml ஃபைலுக்குள்ளே நம்ம ஷூட் டிஃபைன் பண்ணோம். ஸோ நான் ஏற்கனவே இந்த ஷூட்டுக்குள்ளே இந்த டெஸ்ட் மெத்தட் டெஸ்ட்டுக்குள்ளே இந்த கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ கிளாஸஸ்க்குள்ளே ஸோ கிளாஸ் அனடேஷன், அதுக்கப்புறம் நம்ம அந்த என்ன கிளாஸ் நேம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணோம். எக்ஸாம்பிள் கிளாஸ் நேம் ஈக்குவல் டு பேக்கேஜ் டாட் கிளாஸ், அதாவது டெஸ்ட் நேம், அந்த கிளாஸ் நேமு அந்த கிளாஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற டெஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஷூட் ரன் பண்ணலாம். டெஸ்ட் எம்வி ஷூட் log out verify success message. ஓகே, நமக்கு வந்து ரெண்டு டெஸ்ட் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதனோட எக்ஸிக்யூஷன் ரிப்போர்ட் போகலாம். இருக்குங்களா. ஸோ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ப்ராஜெக்டை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா 20.3 டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக ரன் பண்ணால் ரிப்போர்ட் 12:23. ஓகே, 36. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக ரன் பண்ண ரிப்போர்ட்டு. இதுக்குள்ளே லாகின் இஸ் சக்ஸஸ்ஃபுல், லாக் அவுட் பட்டன் கிளிக் டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இது வந்து லாக் அவுட் டெஸ்ட்டோட லாக் டீட்டெயில்ஸ். அதே போல் வெரிஃபை கங்க்ராட்ஸ் மெசேஜோட லாக் டீட்டெயில்ஸ். இது பார்த்தீங்கன்னா URL கெட் பண்ணிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட், யூ சக்ஸஸ்ஃபுல்லி லாக்இன். ஸோ இந்த மெசேஜ் ரன் டைமில் நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது டேஷ்போர்ட் கிளாஸ்க்குள்ள. ஸோ இங்கே நம்ம லாக் பண்ணிடுவோம் இல்லைங்களா. டெஸ்ட் டாட் லாக் கரண்ட் URL டெஸ்ட் டாட் லாக். ஸோ இந்த டீட்டெயில் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம எப்படி ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறது இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.